வியூவர்ஸ் இன்றைக்கி லஞ்ச் என்னன்றது பார்ப்போம். இப்போ வந்து கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிறனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து நான் என்ன செய்யறது, டெய்லி ஒரு நாள் வெஜ்ஜில் தான் குழம்பு பண்ணணும். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் முதல்ல ஊற வச்சுருக்கேன். இந்த ஒயிட் ரைஸை ஊற வச்சா தான் சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். அதனால் அரிசி ஊற வச்சு தான் இது முதல்ல குக்கரில் அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி தக்காளி குழம்பு பண்ணலான்னு இருக்கேன். தக்காளி குழம்பும் சொரக்காய் கூட்டும் பண்ணலான்னு இருக்கேன். சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க, ஹெல்த்து ஃபுட் இது. அதனால் இதை வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். சொரக்காய் கூட்டும் தக்காளி குழம்பு தான் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஆகிறதுக்குள்ளே நான் வந்து சொரக்காவை கூட்டு பண்ணிக்க போகிறேன். இதை தோலை உரிச்சாச்சு. சொரக்காவை சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே சொரக்காய் தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நான் வந்து சொரக்காவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கடைஞ்ச மாதிரி பண்ணிடுறேன். இது வெந்துடும். நீர்க்காய் தான் சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பெங்களூர் கத்திரிக்காய், இதெல்லாம் நீர்க்காய். பூசணிக்காய் இதெல்லாம் நீர்க்காய். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. நான் இந்த உள்ள இருக்க விதையெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே தான் போட்டுருவேன். அந்த சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே சொரக்காய் கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இது வந்து பருப்பு போட்டு பண்ணுவேன். நான் வந்து பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க அது, அப்புறமா துவரம் பருப்பு, எது வேணாலும் போட்டு பண்ணலாம். கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சொரக்காய் கூட்டு பண்ணுறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடுகு போட்டுட்டேன். எண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுப்போம். கடுகு பொரியுது. வரமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கிடலாம். வதக்கிக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கிக்கிடலாம். இப்போ நான் பைத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், கழுவிட்டு அதே இதில் போட்டுக்கலாம். தண்ணியோடு போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கிடலாம். இது நல்லா வேகட்டும். சுவையான சொரக்காய் போட்டு தயாராகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு போட்டுக்குவோம், வேக வச்சுருவோம். இந்த பைத்தம் பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, அது நல்லா வெந்தால் தான், வெந்த பிறகு ஒரு 3/4 வேக்காடு வந்துச்சுன்னா கூட போதும். நம்ம அந்த சொரக்காவை போட்டுக்கிடலாம். கட் பண்ணி வச்சு இந்த சொரக்காவை சுவையான சொரக்காய் போட்டு இதுக்கு வந்து நான் தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறேன். தக்காளி குழம்புக்கு ஒரு வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி போதும். சுவையான சமையல் தயாராகும். வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம தக்காளி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் உதிரியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து தக்காளி குழம்பு பண்ண போகிறேன். தக்காளி குழம்புக்கு நான் வந்து ஒரு வெங்காயமும் ஒரு 4 தக்காளி இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டுறேன். வாஷ் பண்ணிக்கலாம் தக்காளியை. நான் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் தக்காளி குழம்புக்கு நல்லாயிருக்கும். தக்காளி குழம்பு
ஒருத்தர் அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு கூட தக்காளி குழம்பு பண்ணுவாங்க. இது வந்து சீக்கிரமாக செய்து முடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தக்காளி குழம்பு ரொம்ப குயிக்காகிடும். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். சிம்பிளான பொருளை வச்சு சீக்கிரமாக செய்து முடிக்கிற குழம்பு தான். ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு செய்ததே செய்யக்கூடாது, சாப்பிட்டதே சாப்பிடக்கூடாது. அதனால் நேற்று வந்து நாங்கள் மோர் குழம்பு பண்ணேன். அதுக்கு முந்தின நாள் பாவக்காய் குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி ஒரு குழம்பு ஒரு நாளைக்கு சாப்பிட்டதே சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து மீல் மேக்கர் குழம்பு, பன்னீர் குழம்பு, பன்னீர் பட்டர் மசாலா குழம்பு, அந்த மாதிரிலாம் காணு அந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணலாம். இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தக்காளி குழம்பு செய்ய வேண்டிய வேலை தான். பாருங்க, இது ஓரளவு 3/4 வேக்காடு வந்துச்சு. இப்போ நான் சுரக்காய் போட்டுக்கிறேன். 2 ஈவனாக வெந்துடும். சுவையான சுரக்காய் போட்டு தயாராகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் என்ன செய்ய சாப்பிட்டு பாருங்கள். ஓரளவு காயெல்லாம் வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டால் நல்லாயிருக்கும். சுரக்காய் போட்டு தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு தண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சு சாப்பிட்ருப்பேன். இது எதுவும் தக்காளி போட்டு தக்காளி குழம்பு, அதனால் இதை வெரிசி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. தக்காளி குழம்பு வச்சாலும் கடாயை வச்சு சாப்பிட்ருவேன். இதுதான் நமக்கு ருசியான சாப்பாடு. ரசன சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் குழம்பு, வத்த குழம்பு, தக்காளி குழம்பு, தக்காளி தொக்கு, அந்த கடாயிலெல்லாம் கறி குழம்பு, இதெல்லாம் செய்த கடாயிலையோ இல்லை சட்டிலையோ நம்ம விரசி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நேற்று நான் பாவக்காய் வறுத்த எண்ணெய் தான், அதனால் யூஸ் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கிட்டேன். எல்லா குழம்புக்கும் எல்லா கூட்டுக்கும் கடுகு தான் பேசிட்டார். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு விரட்டிக்கிட்டேன். கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும். அதனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சீக்கிரமாக செய்திடலாம். தக்காளி இருந்ததுனால இது கொஞ்சம் வதங்கட்டும். போதும் வதங்கினது. நான் அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். நம்ம தக்காளி குழம்புக்கு வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். சாதாரணமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். இந்த கரம் மசாலா அது மாதிரிலாம் போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி குழம்பு இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணுறது. கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கலருக்கு. நான் எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன் குழம்பு கலருக்காக. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து திக்காக வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிடலாம். தண்ணியாக வேணும்னா இதை கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உப்பு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொதித்து வந்தாலுமே போதும். செம்ம டேஸ்டான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு. இப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சமையல் அறையில் நம்ம செய்கிற சாப்பாட்டை மூடி வைக்கணும். அதுதான் முக்கியம்.
முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. எப்பவுமே சாப்பாடு வந்து திறந்து வச்சுட்டே போயிடக்கூடாது. செய்கிறத விட மூடி வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சாப்பாடு செய்யுது. இப்போ காரத்துக்கேற்ப நான் மிளகாத்தூள்லாம் போட்டேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவோ இல்லை எலுமிச்சம்பழம் அதை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனால எனக்கு புளியெலாம் ஊற்ற தவிர இந்த புளிப்பே போதும். புளி அதிகமாக வேணும், புளிப்பு அதிகமாக வேணுன்றவங்க சும்மா கொஞ்சமாக புளி கரைச்சி ஏன் ஊற்றிக்கிடலாம். இது சுவையான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, போடாமல் இருந்தாலும் விட்டுருங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி லன்ச் வந்து தக்காளி குழம்பு, சொரக்காய் கூட்டு, ஒயிட் ரைஸ், இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.